ஏய், டைம் ஆகுது, எழுந்துறேன். ஸ்கூல் டைம் ஆகுது, எழுந்துரு. மா 2 மினிட்ஸ்மா. 2 மினிட்ஸ்லாம் இல்ல, எழுந்துறா அழியா. என்ன 5 மினிட்ஸ்? நல்லா வீட்ல தூங்கி தூங்கி ஸ்கூலுக்கு எழுந்து போனா கஷ்டமா இருக்கு. இப்பதான் ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா போவீங்களா? புது ஸ்கூல் அப்ப பழைய ஸ்கூல்ல விட்டுட்டோமா? ஆமா, பழைய ஸ்கூல் உங்க தாத்தா அது வித்துட்டோம். எழுந்துரு 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 எழுந்துரு. ஆழியா சீக்கிரம் வா, இன்னும் அகில் கிளம்பணும். வரேம்மா. டேய், டைம் ஆகுது, எவ்வளவு நேரம்? வரேம்மா. சீக்கிரம் வா. டேய் அகில, நீ ரொம்ப கடுப்பேத்துறடா, வெளியே வா. வரேம்மா. டேய், நீ வரதுக்குள்ள ஸ்கூலே முடிஞ்சிரும்டா. ஐயோ, எவ்வளவு நேரம் அகில்? 2 மினிட்ஸ்மா. இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? பசங்களை காலையில டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது தான். அகில் வாடா. அகில். ஆழியா, புது ஸ்கூல் போற, நல்லா படிச்சு பழைய ஸ்கூல் மாதிரி சேட்டை பண்ணாம நல்ல பேர் வாங்கி சாப்பாடு வேஸ்ட் பண்ணாம, முக்கியமா தம்பிய நல்லா பாத்துக்கோ. எனக்கு இந்த ஸ்கூல்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது, சரியா? பதில் சொல்லு. ஏய் ஏய், ஆழியா எழுந்துரு. ஆழியா எழுந்துருன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்க. எழுந்து கிளம்பு போ. வீட்லயே இவ்வளோ கிளாஸ் எடுக்கிறாங்களே, இதில் ஸ்கூலுக்கு போனால் என்ன ஆகுமோ? அக்கா, எதுக்குக்கா இவ்வளோ கம்மியா விட்டுக்கா? ஏய், பாத்து, இட்லிக்கு வலிக்க போகுது. ஸ்கூல் டைம் ஆகுது, வச்சதே ஒரு இட்லி தர. இது சாப்பிடுறதுக்கு உனக்கு என்ன அடைச்சிக்குதா? அம்மா வாணாமா. சாப்பிடு 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 சாப்பிடு. எங்கேயாவது ஸ்கூல் போன அக்கறை இருக்கா உங்களுக்குலாம்? உங்களுக்கு அக்கறை இருக்காமா? ஃபர்ஸ்ட் ஆச்சு, மிஸ் யூனிஃபார்ம் இல்லன்னு எங்களை கேட்டா நான் என்ன சொல்றது? பர்த்டேன்னு சொல்ல. அப்ப இவனுக்கு? அவனுக்கும் பர்த்டேன்னு சொல்லு. இவனுக்குமா? ட்வின்ஸ்னு சொல்லு. போங்கம்மா, காலங்காத்தால. நீங்க வெறுப்பாவது இருக்கட்டும், முதல்ல கிளம்புற வழிய பாருங்க. சரி போங்க. சரி நீ வாடா. அக்கா, புது ஸ்கூலுக்கு போறமேன்னு பயமா இருக்குக்கா. ஏன்டா பயப்படுற? நான் தான் அக்கா இங்க இருக்கேன்ல, நானும் உன்னோட ஸ்கூல் தானே படிக்கிறேன். ஆமால. ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லு, நான் உன்னை பாத்துக்கிறேன். உண்மையாவா? ஆமாடா. இருந்தாலும் நீ என்னோட தம்பி இல்ல. ஆனா நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொன்னது வை, உனக்கு தான் அடி வரும். இல்லக்கா, அப்படிலாம் பண்ண மாட்டேன். பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். அக்காடா, தம்பிடா. ஏய், ஐயோ அம்மா. நல்ல பசங்கன்னு பேர் வாங்கணும், சரியா? சமத்தா போயிட்டு வாங்க. பாய் பாய் மைமா. பாய் பாய் மைமா. சரி பாய், போயிட்டு வாங்க. பாய் மைமா. அடச்ச போங்க, பாய். நம்மள வீட்டை விட்டு தரதுல எவ்வளவு குறியா இருக்காங்க. போயிட்டாங்களா? லீவு முடிஞ்சு நான் தப்பிச்சிட்டேன். இனி அந்த ஸ்கூலோட நிலைமை. டிஃபன் பாக்ஸே இந்த வெயிட்டா இருக்கே, இதுல புக்ஸ்லாம் கொடுத்தா எவ்வளோ வெயிட்டா இருக்கும். அகில், நம்ம ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறதுல கொஞ்சம் கெத்தா போலாமா? இது நல்லா இருக்கா? நல்லா இல்ல. அப்போ இது நல்லா இருக்கா? இது அதை விட நல்லா இல்ல. சரி, அப்போ இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. வா போலாம். ஜெசினா, பென்சில் இருக்கா? இவளுக்கு இதே வேலை வந்த முத நாளே ஆரம்பிச்சிட்டா.
ஆமாம்மா, இவளுக்கு இதே வேலை தான். முன்னால மத்தவங்க சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ என்ன ஏன் சாப்பாடு சாப்பிட்டேன்? டேய், சாப்பாடு போச்சுன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு டிஃபன் பாக்ஸாவது இருக்குன்னு சந்தோஷப்படுறா. டேய், நீ பிரின்சிபலோட பையன் ரொம்ப ஆடிட்டு இருக்கல. உனக்கு கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சல. உனக்கு கேட்க யாராவது வருவாங்கடா, கண்டிப்பா வருவாங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்கடா. வந்துட்டாங்கடா. மிஸ், யார் மிஸ் இது? உங்க பொண்ணா? ஆமா, என் பொண்ணு தான். நீ உள்ள போமா. ஹலோ. பிரின்சிபல் பையன் ஆடிட்டு இருந்தல, அங்க பாரு, டீச்சர் பொண்ணு வந்துட்டா. அதாவது உனக்கு காம்படிஷன் வந்துட்டாங்க. உனக்கு ரொம்ப ஹாப்பி தானே? ஆமாமா, ரொம்ப ஹாப்பி. வச்சுக்கிறேன் இரு. இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வந்து உட்காரு வா. உன் பேர் என்ன? ஆழியா. இந்தா சாக்லேட் சாப்பிடு. தேங்க்யூ. இந்த சாக்லேட். இந்த சாப்பிடு, இந்தா. ஐ, இந்தா உனக்கு இந்த கிளிப் நல்லா இருக்கும், போட்டுக்கோ. உன்னை வீட்டில் மிஸ் திட்டுவாங்களா? மிஸ்ஸே என்னை திட்ட போகிறாங்க. அவங்க அவங்களோட பொண்ணுன்னு சும்மா சொன்னாங்க. ஐம் ஜஸ்ட் நியூ ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டா? ஆமாம். சாக்லேட்டு. இது ஏன் சாக்லேட்டு? என் சாக்லேட்டு. இது ஏன் கிளிப்பு? இது ஏன் பிளேஸ், பின்னாடி போய் உட்காரு போ. ஃபர்ஸ்ட் டேவே நல்லா கெத்தா வரணும்னு நினச்சேன். என்ன இப்படி மொக்க பண்ணிட்டாங்களே. குட் மார்னிங். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நீ மட்டும் என் கலர் ட்ரெஸ்ல இருக்க? ஆமா ஆமா, உன்னை கேட்டா உங்க அம்மா ஏதாச்சும் என்ன கேட்பாங்க. அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா? ஆதித்யா. பிரசன்ட் மிஸ். அஜிதா. பிரசன்ட் மிஸ். தன்யஸ்ரீ. பிரசன்ட் மிஸ். நீலாஸ்ரீ. பிரசன்ட் மிஸ். பிரதீக்ஷா. பிரசன்ட் மிஸ். சாத்விக். பிரசன்ட் மிஸ். நம்ம பேர் வரல. சிவானி. பிரசன்ட் மிஸ். விஜய். பிரசன்ட் மிஸ். ஓகே மிஸ், அட்டெண்டன்ஸ்ல என்னோட பேரே வரல. ஓ ஆமா, நீ நியூ ஸ்டூடெண்ட்ல. வெயிட் இப்பயே நான் ஆட் பண்றேன். வாட் இஸ் யுவர் நேம்? ஆழியா மிஸ். ஓகே ஓகே, லெட்ஸ் டேக் தி கிளாஸ் டுடே. எதுக்கு மிஸ் கிளாஸ்லாம்? அப்புறம் பார்த்துக்கலாம் மிஸ். அதானே பார்த்தேன். கரெக்டு தான், எனக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தான். சரி, இன்னைக்கு யாருக்கெல்லாம் கிளாஸ் வேணும்? நீ நியூ ஸ்டூடெண்ட், அதனால கொஞ்சம் ஆர்வமா இருக்க. ஒருத்தருக்காகலாம் கிளாஸ் எடுக்க முடியாது. கை தூக்கி இருக்கோமா? யாருக்கெல்லாம் இன்னைக்கு கிளாஸ் வேண்டாம்? அதானே பார்த்தேன், என் ஸ்டூடெண்ட் ஆச்சுல்ல, பின்ன எப்படி இருப்பீங்க? இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. ஆலியா, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஹாய் மிஸ், என் பேர் ஆழியா. நான் பெரம்பூர்ல இருந்து வரேன். நான் இதுக்கு முன்னாடி வைரலி ஸ்கூல்ல படிச்சிருந்தேன். நான் நல்லா படிப்பேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். மிஸ், நீங்களே கிளாஸ் எடுத்துக்கலாம் மிஸ். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது மிஸ். கிளாஸ்ல என்ன அடிக்கிறாங்க, வந்து கேளுக்கா. நான் ஏற்கனவே காண்டா இருக்கேன். என்கிட்ட அடி வாங்காம ஒழுங்கா ஓடி போயிரு ப்ளீஸ்க்கா. டேய் போடா, உன்கிட்ட சொல் பண்ணு. என்ன சொல்லணும்? ஐயோ, ஐயோ பசிக்குது.
ஏய் லஞ்ச் பீரியடே முடிய போகுது, இன்னும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏய் காலை கீழே இருக்கு, ஒழுங்கா உட்காரு. நீ மட்டும் ஏமா சோகமா உட்காந்துட்டு இருக்க? என் லஞ்ச் பாக்ஸ் யாரும் திருடி சாப்பிட்டாங்க சார். வேற யார் வேலையும் இல்லை, தோ இவன் வேலையாக தான் இருக்கும். நீயா? பிரின்சிபலோட பையன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் என் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாமா? ஐயோ. இந்தம்மா நான் வெளியே தான் போறேன், ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். இந்த சாப்பாடு நீ சாப்பிடு, நல்லா இருக்கும், சாப்பிடுமா. ஃபர்ஸ்ட் டேல அதனால தான் இப்படி பண்ணியிருக்கான். அப்ப இனிமேல் இப்பெல்லாம் பண்ண மாட்டானா சார்? நாளில இருந்து உனக்கே பழகிடுமா. யாரு சாமி இவரு? சரி சாப்பிட. எங்கடா இது காணோம்? கீழே விழுந்திருக்குமா? ஐயோமா, ஐயோ. அகில், அகில், நான் கிட்ட பேச மாட்டேன். ஏண்டா? காலன்மோ பேச டயலாக்லாம் பேசினா நடிச்சிட்டாங்கன்னு வந்து சொன்னா கண்டுக்கவே இல்லைல்ல. இனி அவன்கிட்ட பேச மாட்டேன். டேய் என்னையே ஸ்கூல்ல கலாய்ச்சிட்டாங்க. உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ என்கிட்ட வந்து சொல்லுவேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட தாண்டா போய் சொல்லுவேன்? டேய் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி போச்சு? எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கலமா, என்ன வேற ஸ்கூல்ல சேர்த்துருங்கம்மா. ஏன்? இந்த ஸ்கூல்ல எல்லாருமே எனக்கு கிண்டல் பண்றாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கும் நிறைய வேலை செய்யவே பிடிக்காது. ஆனால் அது என் கடமை, நான் செய்கிறேன்ல. உங்கள் அப்பாவுக்கு ஆஃபீஸ் போகவே பிடிக்காது, வெயில் அடிக்குது அப்படின்னு. ஆனால் அவர் நமக்காக ஆஃபீஸ் போகிறாரா? அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. பிடிக்காத அந்த 4 பேருக்காக நான் போக மாட்டேன்னு வந்து உட்காந்துக்கிட்டா எப்படி? சரி, இந்த ஸ்கூல் பிடிக்கல, நான் வேற ஸ்கூல் சேர்த்து விடுறேன். அங்கேயும் ஒரு பிரச்சனை, அங்கேயும் போக மாட்டேன்னு. அதுக்கடுத்து வேற ஸ்கூல் சேர்ப்பாங்க. இப்படி ஸ்கூல் மாறிட்டே இருப்பியா? இந்த பார், பிடிக்காதவங்களை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும். அந்த இடத்த நம்ம மாற்றிட்டோன்னா கொஞ்ச நாள்ல நீ பிடிக்காதுன்னு சொன்ன நீ அந்த ஸ்கூலுக்கே ராணி ஆக போற. டேடி சொல்லாமா? ரெடி. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். மிஸ் வரல. ஏமாத்திட்டா. என்னையே ஏமாத்திட்டாங்களா? என்னோட அம்மா சொன்ன மாதிரி ஒரு நாள் இந்த ஸ்கூலுக்கே நான் ராணி ஆகி காட்டுறேன். ஐ வில் பி த குவீன். ஹலோ ரவுடி பேபி ஃபேமிலி. ஸோ எங்களோட இந்த ஸ்கூல் சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த சீரீஸ்ல இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா How to forget my first love? இல்ல நேத்து நீ தூங்கிட்டு இருந்தியா, போர் அடிச்சது, அதான் எடுத்து சும்மா. போர் அடிச்சுதா? அப்ப நான் உனக்கு போர் அடிக்கிறேனா? நான் அப்படி சொல்லவே இல்லடி. அப்படிதான்டா சொல்ற. என்ன லவ் பண்ணும்போது என்ன சொன்ன? அவளை மறந்துட்டேன்னு சொன்னேன். அவளை மறந்துட்ட, அவ நினைப்பே வராதுன்னு தானே சொன்ன. ஆனா இன்னும் அவ நினைப்பு உனக்குள்ள இருக்குல்ல.